அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அமாவாசை விரதம். அதனால் விரதத்துக்கு சாப்பாடெலாம் செஞ்சாச்சு. என் தம்பி பொண்டாட்டி செஞ்சுட்டா. நான் இன்றைக்கி கிராம சபை கூட்டத்துக்கு போயிட்டேன் நண்பர்களே. இப்போ தான் குளிச்சுட்டு பஜ்ஜி போட்டுட்ருக்கோம். அப்புறம் அது இன்றைக்கி பஜ்ஜி சுட்டு கொடுமா அப்படின்னு சொன்னால், சரி ஒரு வழியாக பஜ்ஜி சுட்டு வச்சு விரதம் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பஜ்ஜி சுட்டுட்ருக்கேன். இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல்லாம் அமாவாசை பஜ்ஜி. அது அடுத்த பிரச்சனை. எப்பயுமே நான் என்னோடய வீடியோ எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க, வாசலில் தாத்தியா கணக்கெலாம் அந்த சின்ன அடுப்பு, சூட்டு அடுப்பு, இரும்பு அடுப்பு அதை தான் வச்சு ஆக்கிட்டு இருப்பேன். இப்போ தான் நாங்கள் புது அடுப்பில் ஆக்குறோம். இந்த இடத்துல எங்கள் அம்மா வீட்டு இந்த வாசலில் அடுப்பு போட்டாச்சு. இந்த அடுப்பு ரொம்ப நாளாக என் தம்பியை போட்டு கொடுறா அந்த ஒத்த அடுப்பில் ஆக்க செட் ஆகல, டைம் ஆகுது டைமுக்கு சோறாக்கல நிறைய டைம் கேட்டேன். அப்போல்லாம் போடவே இல்லை. நான் எப்போ வீட்டை விட்டு போகிறேன்னு பார்த்து இப்போ தான் போட்டிருக்குறான். அது என் வீட்டுக்கு வந்த கொத்தனார் வச்சு அன்றைக்கி டைம் கொஞ்சம் மீந்துது, அதனால போட்டாச்சு. அது இன்றைக்கி அது போட்டு ஒரு வாரம் ஆகுது. இருந்தாலும் இன்றைக்கி அம்மாவாசை நல்ல நாள்னு இன்றைக்கி தான் தம்பி கொண்டாடி பால் காய்ச்சி இதில் சாப்பாடு செஞ்சுருக்கா. நல்ல நாள் நிறைஞ்ச அமாவாசையில் எதாக இருந்தாலும் நல்ல விசேஷம் தானே. அதனால் இன்றைக்கி இதில் செஞ்சுருக்கா. என்னை வெயிலாக இருக்குது, வாசலில் கீழேயும் தர சுடுது. சிலிண்டரில் தான் போடுன்னு சொன்னால் பஜ்ஜி நான் தான் இந்த அடுப்பில் ஆக்கணும் போடணும் ஆசைப்பட்டுட்டு இந்த அடுப்பை போடணும் நான் தான் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தேன் அடிக்கடி. இருந்தாலும் நான் அந்தாண்ட புது வீட்டுக்கு போகிற நேரத்தில் இந்த அடுப்பு போட்டாங்க. நாங்கள் போனாலும் அங்கேருந்து அரிசி பருப்பு எடுத்துகிட்டு வந்து இந்த அடுப்பில் தான் ஆக்கிட்டு போவோம். எனக்கு சிலிண்டரில் ஆக்கிறத விட இந்த அடுப்பு தான் நண்பர்களை பிடிச்சிருக்கு. அது நின்றுட்டு எனக்கு செய்கிறது எனக்கு கால் வலிக்குது, முட்டி வலிக்குது. இதுனா உக்காந்துட்டே நான் மட்டும் உக்காந்துட்டு அஜயை விட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடான்னு சொல்லி நான் செஞ்சுருவேன். டக்கு மாவை எடுத்து வச்சுட்டு போடாமா அதை எடுத்து வச்சு போட்டுட்ருக்கேன். உங்கள்கிட்ட பேசிட்டே காதெல்லாம் அடைக்கிது. காலைல சாப்பிடாமலே போயிட்டேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அங்கே போனால் கிராம சபை நடக்கிற இடத்துல ஜூஸு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இருந்தாலும் எதை சாப்பிட்டாலும் கழுத்து அடங்கவே இல்லை. இந்த உண்மையை தான் அப்பா விரதம் பண்ண ரெடி பண்ணுறாரு. அப்பா விரதம் பண்ணிவிட்டு விரதம் பண்ண உடனே சாப்பிட்றலாம். அது எப்படி இந்த அடுப்பு வேலையும் முடிஞ்சுன்னா நான் சாப்பிட்றேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன அமாவாசைக்கு ஸ்பெஷல்? அமாவாசை விரதம் இருக்கிறவங்க வீட்டில் தான் ஸ்பெஷலு. என்ன சாப்பாடு செஞ்சு விரதம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நான்வெஜ் செய்ய மாட்டாங்க, கவுச்சி சாப்பிடாம. இன்றைக்கி யார் வீட்டில் இன்றைக்கி அமாவாசை விரதம் என்னென்ன சாப்பாடு செஞ்சீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் மலையனூர் கோயிலுக்கு போகலான்னு இருந்த நண்பர்களே. இங்கே வேன் போகும் எங்கள் ஊரில் மாதம் மலையனூர் கோயிலுக்கு போகலான்னு இருந்தேன். என் நேரம் இன்றைக்கி டியூட்டி வந்துருச்சு. டியூட்டி கிடைக்கல, ஊர்கால் பண்ணல இருக்கேன். டியூட்டி கிடைக்கிறதே பெரிய இதாக இருக்குது. 10 டியூட்டி 8 டியூட்டி தான் கிடைக்கும். கிடைக்கிற டியூட்டியை லீவ் போட வேணாலும் டியூட்டிக்கு போயிட்டேன். வேன் காலையிலே கிளம்பிடுச்சு. நைட்டுக்கு கிளம்பியிருந்தா கூட நான் வந்திருப்பேன். யாரெல்லாம் மலையனூர் பக்கம் அவங்க சொந்த ஊர் இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள். மலையனூர் சைடு ஊர் இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் மலையனூர் கோயிலுக்கு போனீங்க, இன்றைக்கி எந்தெந்த கோயிலுக்கு போனீங்க கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இது வாழைக்காய் பஜ்ஜி நண்பர்களே. இன்றைக்கி அமாவாசை தானே, கீரை இன்றைக்கி கீரை எடுத்துகிட்டு போனார். கீரை, முளைக்கீரை, அவுத்திக்கீரை, வாழைக்காய் ஒரு தார் வாங்கி. அது வாழைக்காய் நம்ம சொந்த வாழைக்காயில் வேறு வச்சுருக்கவங்கள்ட்ட வாங்கி அப்பா எடுத்து விற்றுட்டு வந்தார். அதில் ஏதாவது கொஞ்சம் 10 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு 10 காய் போல் மீன் எடுத்துகிட்டு வந்துட்டார். அதனால தான் வாழைக்காய் பஜ்ஜி. எனக்கு எப்பயுமே பஜ்ஜினா பொதுவாகவே பிடிக்காது. எனக்கு உளுந்த வடை தான் ரொம்ப பிடிக்கும். உளுந்த வடைனா ஒரு 10 வடை கூட சாப்பிடுவேன். உளுந்த வடை தான் எனக்கு ரொம்ப உயிர். பருப்பு வடையும் கூட அவ்வளோ பிடிக்காது. உளுந்த வடையும் பருப்பு வடையும் சுட்டா உளுந்த வடையை தான் தின்பேன். பருப்பு வடை உப்பு இருக்கன்னு கூட தின்னுட மாட்டேன். உளுந்த வடை சுடலை, வெறும் பருப்பு வடை சுட்டோம் அப்படின்னா அப்புறம் வேறு வழி இல்லாமல் அதில் ஒன்று சாப்பிட்டு பார்ப்பேன். யாருக்கெல்லாம் பஜ்ஜி பிடிக்கும், யாருக்கெல்லாம் உளுந்த வடை பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள்.
அப்புறம் எல்லோரும் வீடு கட்ட எவ்வளோ காய்ச்சி எத்தனை நாளில் கட்டினீங்க அப்படின்னு ஒரு நண்பர் வந்து கமெண்டில் கேட்டிருக்காரு. அது நம்ம கையில் இது வந்து அதிகம் வேலை இல்லை. இது செலாப்பு சோறு தானே, அப்படியே செட்டாக வந்து சீட்டி மாட்டிட்டாங்க, செலாப்பு சோறும் வச்சுட்டாங்க. அதனால் நாள் அதிகம் ஆகலை. நம்ம கையில் பணம் தான் ஒரு வாரத்தில் கூட கட்டிடலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் ரெடி பண்ணி கட்டினேன். குழு லோனு அது இது நகை அடகு வச்சு கொஞ்சம் கை கடன் வட்டி கடன் அப்படி இப்படின்ட்டு நான் ரெடி பண்ணி கட்டினதால தான் லேட் ஆச்சு. எல்லாரும் வாங்க நண்பர்களே, எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டு போகலாம். படைக்க போகுது, வர சொல்லு. சரி ஓகே நண்பர்களே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அப்பா சாமி கும்பிடுவோம். நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் நண்பர்களே. பயங்கர பஸ். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அடுப்பு பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. யார் வீட்டிலலாம் இது மாதிரி அடுப்பு போட்டிருக்கீங்கன்னு. சரி ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஏஜே சன்னா பண்ணிங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த லாங் வீடியோலாம் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அஜய் கட் பண்ணுறா, கனவு கண்டுட்டு உட்காந்துருக்கு. எப்போ ஆவி என்ன ஆவி அடிக்குது. இப்போல்லாம் யார் இது மாதிரி தூள் சாம்பிராணி போட்டு சாம்பிராணி போடுறா? எல்லாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான். ஆனால் இது மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்போ அந்த அடுப்பு நல்லா வேலை ஆகுது. டக்கு அஜய் போய் சாமி கும்பிடுப்பா. போதும் போடு போதம்பி போ. வேலை முடியுது நண்பர்கள். இன்னும் கொஞ்சோண்டு மாவு தான் இருக்குது. ஒரு வீடு போட்டுட்டு நானும் போய் சாப்பிட போகிறேன். படத்தை வச்சிடறோம். படத்து உள்ளே சாப்பிட்றாங்க. பஜ்ஜி பேசணும் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பஜ்ஜி செம்மையாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். நம்ம வீட்டுக்கு வாங்க பஜ்ஜி சாப்பிட்லாம். பஜ்ஜியே பிடிக்காது, உள்நாடு தான் பிடிக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஓகே ஓகே. காக்காய்க்கு இப்போ தான் வச்சோம். காக்கா வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. காக்கா சாப்பிட்டா தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. எங்கள் வீட்டு மேலே 3 காக்கா வந்துச்சு. சரி ஓகே நண்பர்களே, உங்கள் வீட்டில் எப்படிலாம் நீங்கள் சாமி கும்பிட்டீங்க என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரி ஓகே பாய்.